கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை. சண்டைக்காரியுடன் பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடிசையில் இருப்பதுனால எப்போதுமே வீடு சமாதானமாக இருக்கும். நம்ம வீடு ஆறுதலின் வீடாக இருக்கணும். இன்றைக்கும் நல்லதொரு குடும்பத்தை இப்படி நான் பேச போகிறேன். எனக்கு முன்கூட்டி ஆவேன்னு சொல்லிட்டேன், இதுதான் நீ பேசுனாங்கன்னார். பைபிளில் நல்லதொரு குடும்பம் யார் யார் குடும்பம் சொல்லுங்கள்? ரூத்துடைய குடும்பம், யோசுவாவின் குடும்பம், மார்த்தா மரியா அவங்களுடைய குடும்பம் இல்லையா? எப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆபிரகாமின் குடும்பம் அவங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ யோசுவாவின் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். முதலாவது தகப்பன் தாய் பிள்ளைகள் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு பழக்கத்தை கற்றுக்கணும். சரியா? ஒரு குறிப்பிட்ட ஊரில் அப்பா அம்மாவுக்கு 14 பிள்ளைகள், 14 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி, அப்போ எத்தனை பிள்ளை இருப்பாங்க பாருங்கள்? கிட்டத்தட்ட 42 நம்பர். அப்போது அந்த தாத்தா மணி அடிப்பார். பெரிய வீடு, எல்லாருக்கும் ஆளுக்கு வரும். அடித்தா அவ்வளோ பேர் வந்து மழை தான் அப்படி ஜெபம் பண்ணும். அந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்தார். மார்த்தா மரியா யோசித்து பாருங்கள். லாசரு, உங்கள் தாப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. சகோதரிகள் சகோதரன். ஆனால் என்ன அருமையான ஒரு குடும்பம் இல்லையா? இயேசுவை போஷித்தவர்கள். சிம்பிள் ஃபேமிலி, பட் சந்தோஷமான ஃபேமிலி. துயரமான சம்பவம் நடக்குது. கர்த்தர் வருகிறார், தம்மில் அன்பு கூர்ந்த அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய சகோதரனை எழுப்புறார். ரூத் அந்நிய ஸ்திரீ. ஆனால் அந்த ஸ்திரீ தேவனை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய குடும்பம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீதுங்கிற அரசன் அந்த குடும்பத்தில் பிறக்க முடிச்சு. எல்லாத்துக்கும் மேலே இயேசுவை பிறந்தார். அதையும் யோசித்து பாருங்கள். மேரி ஆண்டருக்கு எவ்வளோ பயந்துருப்பாங்க இல்லையா? எவ்வளோ ஒரு நல்ல பெண், ஒரு கற்புடைய பெண், ஆசீர்வதிக்கப்பட்டாள், பாக்கியம் நினைக்கப்பட்டாள். இன்றைக்கும் கூட நீங்கள் கூட ஆசைப்படுங்க, அப்படி என்னுடைய குடும்பம் அமைன்னு சொல்லி. இன்றைக்கு நான் ஏன் குடும்பத்தை இப்படி ரெண்டாவது போய் எடுக்கிறேன்னா, சாபங்கள் மூதாதையர்கள் செய்த சாபங்கள் பின்வழியை தாக்குவதை பார்க்கணும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒருத்தர் தவிர எல்லாருமே அங்கவினர்கள். கண்ணு தெரியாது. அவங்க தாத்தா தன்னோட வேலை செய்கிற வேலைக்காரிகளை பயங்கர குடும்பப்படுத்தியிருக்காரு. அடிச்சிருக்காரு, குத்தியிருக்காரு, இருட்டில் அடைச்சி போட்டிருக்காரு. கொஞ்சம் வேலையில் செய்யாமல் நின்றுருந்தா கத்தி வச்சு அந்த காலில் கீறியிருக்காரு. என்னென்னவோ பண்ணியிருக்காரு. ஸோ தாத்தானுடைய சாபம் வேற பிள்ளை மேலே வந்துச்சு. ஸோ பெரியவங்களாக இருக்கிற நீங்கள் எல்லாத்துலேயும் மாதிரியாக இருக்கணும். சாபத்தை வீட்டுக்கு வைக்கக்கூடாது. கோபம் வரத்தான் செய்யும். நம்ம திடீர்னு ரோட்டில் நடமாடுறோம், ஒருத்தர் வந்து இடிக்கிறான், கோபம் வரதான் செய்யும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிம்பிள் காரியத்துக்காக இன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் முட்டை கேட்டானா, முட்டை இல்லைன்னு சொன்னே வெட்டிட்டானா. இது என்ன கோபம், இது என்ன வாழ்க்கை? ஏதாவது வெஜிடேரியன் ஹோட்டல்னு எழுதியிருக்குல்ல, உனக்கு முட்டை வேணா பிரச்சனையே கிடையாது. சரி, அப்படியே நான்வெஜ்ஜில் கிடைக்காட்டா கூட ஃபார்ம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ முற்கோபம், நிறைய பெற்றோருக்கு முற்கோபம் பொங்கிட்டு வரும். இதனால் என்ன வரும்? ஆத்திரம் வரும். மனைவி புருஷனை கொலை பண்ணுறான், புருஷன் மனைவியை கொலை பண்ணுறான், எடுத்தோடனே டிவோர்ஸ் பண்ணுறான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை பிள்ளைகளா. இது வாழ்க்கை இல்லை. நம்ம கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும். கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை. சண்டைக்காரியுடன்
பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடிசையில் இருப்பதுனாலும் எப்போதுமே வீடு சமாதானமாக இருக்கும். நம்ம வீடு ஆறுதலின் வீடாக இருக்கணும், ஆறுதல் தர்ற வீடாக இருக்கணும். நம்ம வீடு பணம் கொளிச்ச வீடாக இருக்க வேண்டாம், ஒரு நிம்மதியான வீடாக இருக்கும். வீட்டுக்கு வரணுமா, சின்ன பிள்ளை ஸ்கூல் போயிட்டு வருது, வீட்டுக்கு ஏன் ஓடி வருது? அம்மா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. அப்பா வேலைக்கு போனாலும் அம்மா இருப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளையை கூப்பிடுவாங்க, பிள்ளைக்கு ரெடியாக ஹார்லிக்ஸை வச்சுருப்பாங்க, ஸ்நாக்ஸ் வச்சுருப்பாங்க, சாப்பிடுத்தாங்க. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருந்தால் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, நல்லா இருக்கியா, ஸ்கூல் போனியா, சரி இப்போ என்ன செய்யணும், புக்கு படிக்கிறியா இல்லை விளையாட போறியா? அந்த தாயினுடைய பாசம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அருமையான பாசம். ஆனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பாசமே இல்லை. திருமணத்து நிமித்த சண்டை, திருமணத்து நிமித்த சண்டை. நல்லா யோசிச்சு பாருங்கள். யாரை வேணாலும் யாரோ லவ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த லவ் சரியான லவ்வா? யோசித்து பாருங்கள். அந்த டேட்டிங் சரியான டேட்டிங்கா? திங்க் பண்ணி பாருங்கள். பவுல் நமக்கு ஆலோசனை சொல்கிறான் இல்லையா, அவன் மனம் திரும்பானா திருந்த மாட்டானா உனக்கு எப்படி தெரியும்? லவ் என்கிற வேகத்தில் நம்ம ஆண்டருக்கு பிரியமில்லாத ஒருத்தனை கட்டிடலாம். அவன் முதல்ல அன்பாக தான் இருப்பான், பிற்பாடு என்ன செய்வான்? தன்னுடைய கல்ச்சர், தன்னுடைய ட்ரெடிஷன், தன்னுடைய நம்பிக்கை எப்படியும் மாற்றுவான். அப்போ நீ இயேசுவை மறுதளிப்ப. ஜனங்களுக்கு முன்பாக நீ மறுதளிக்கிறவனை பிதாவுக்கும் மறுதளிப்பேன் நான் சொல்கிறேன். சரி, காரணத்திட்டும் வேலைக்காக பேர் மாற்றாதீங்க. கிறிஸ்டியனாக இருந்தால் உறுதியான கிறிஸ்டியனாக இருங்க. இயேசு கிறிஸ்துவை மெய்யான வழி, சத்தியம், ஜீவன். அவர் தான் மோட்சத்து போகிற வழி. நான் அறிஞ்சு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக பார்த்தேன், வேறு வழியே கிடையாது. புரிஞ்சுக்கிடணும், சரியா? செத்து மறுபடியும் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். நான் மரிச்ச ஏற்பாடு இந்தியாவும் சரி உலகமும் சரி இருக்கிற ஒரு நம்பிக்கையும் பார்க்கலை, எக்ஸப்ட் தி ஏஞ்சல்ஸ் அண்ட் ஜீசஸ். either with Jesus and angels or with the evil and darkness. So he is the way, he is the truth, he is the life. Think about him. கர்த்தர் ஆசையப்பா சும்மா கடன் எடுக்கக்கூடாது, சரியா? எதுக்கெடுத்தாலும் கடன் எடுக்கக்கூடாது. துணி கடையில் போய் இருக்க எல்லா துணியும் வேணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்த வீட்டு பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஆக போகுது, ஆகையினால அந்த புருஷன்ட்ட 100 பவுனுக்கு 106 பவுன் தான் என் பொண்ணுக்கு தரேன்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. அடுத்தவனுடைய லேண்டை அபகரிக்கக்கூடாது. நம்ம லேண்ட் போனால் போதும், நான் அந்த லேண்டை மீண்டும் கேட்கல. மக்கள் யூஸ் பண்ணுறாங்களா யூஸ் பண்ணுறாங்க. விட்டு கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, சமாதானமாக இருங்க. ஒரே இடத்துல 2 பேரும் கோவப்படாதீங்க. ஜீசஸ் மனம் இறங்கும். நல்லதொரு குடும்பத்தை இப்படி பேசணும். ப்ராக்டிக்கலாக பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன். மனம் இறங்கி இன்றைக்கே தங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை உம்முண்டை வைத்து உண்மையில் பாரத்தை போட்டுவிட்டு பிள்ளை சமாதானமாக இருக்க செய். குழந்தை இல்லையே சொல்லிட்டு அவங்க அங்கலாய்க்கக்கூடாது, அங்கலாய்க்கவே கூடாது. நிச்சயமாக நீங்கள் குழந்தை தருவீங்க, அதில் சந்தேகமே இல்லை. பிள்ளைகள் போதும் அப்படின்னு கூடாது. பிள்ளைகள் ஒரு வேளை டிஃப்ரென்ஷியபிளாக இருந்தால் கூட நீங்கள் சுகமாக்குவீங்க, நான் நம்புகிறேன். என் பேர விஷயத்தில் ப்ராக்டிஸ் நடந்துச்சு, அதே மாதிரி இப்படி நம்பட்டும். அது டிசேபிளுங்கிறதுக்காக அது அற்பமாக நினைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை பெற்றோர் உண்டு பண்ணணும், சந்தோஷத்தை உண்டு பண்ணணும், குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.